தகவலுடன் வருகின்றார் சிவாஜினி சிறுதரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இளையவர்கள் படைப்பு, பின்பு குடும்பம் கோலயம். அதான் நேரத்தை பார்த்து செய்வோமே, எல்லாம் இருக்குத்தான். வணக்கம், சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 489. நினைவாற்றலை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவுகள், வழக்கமான உடல் பயிற்சி, தியானம் மற்றும் மூளையை தூண்டும் பயிற்சிகள் அவசியம். பாதாம், அக்ரூட், கீரைகள், பழங்கள் உணர்வில் சேர்ப்பதுடன் தினமும் நடைப்பயிற்சி, யோகா, போதுமான உறக்கம் நினைவாற்றலை மேம்படுத்தி மறதியை குறைக்க உதவுகின்றது. மூளைக்கு பயிற்சி, புதிர் விளையாட்டுக்கள், புதிய மொழிகளை கற்றல் அல்லது படித்த விடயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தல் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இயற்கை வைத்தியம், வால்நட், வல்லாரை கீரை, இளந்தம்பழம் நினைவாற்றலை பெருக்க உதவும். வால்நட் மூளைக்கு உகந்த ஓமேகா 3 நிறைந்தவை. வால்நட் கிட்டத்தட்ட சிறிய மூளையை போலவே தோற்றமளிக்கின்றது. உங்கள் மூளையில் 60% கொழுப்பு உள்ளது. சரியாக செயல்பட அதற்கு சரியான வகையான கொழுப்புகள் தேவை, குறிப்பாக ஓமேகா 3. மூளை செல்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் விதத்தை மேம்படுத்தும். மஞ்சள் மசாலா மூளை ஆரோக்கியத்திற்காகவும் உலகளாவிய கவனத்தை பெற்றுள்ளது. இதனை குர்குமின் என்றும் அழைக்கப்படுகிறது. வயதான காலத்தில் ஞாபக மறதி ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். சின்ன சின்ன மறதிகள் வரலாம். உங்கள் மூளை அற்புதமானது. அதற்கு தகுதியான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை மதிக்கவும் ஒரு சிறிய மாற்றத்துடன் இன்றே தொடங்குங்கள். எங்கள் நினைவாற்றலை அதிகரிக்க நான் தவிர்க்க வேண்டிய உணவுகள்: அதிகப்படியான சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தவிர்க்க வேண்டியது. இந்த தலைப்பு நான் எடுப்பதற்கே காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அண்மையில் நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் என்னன்னு சொன்னால், என்னுடைய மகன் பக்கத்தில் இருக்கிற அவரை பார்த்து என் மகனை பார்த்து கேட்கின்றார், எங்கே உங்களுடைய அம்மா என்று சொல்லி. அப்போ அவ்வளவுக்கு அவர் பழைய விடயங்களையோ அல்ல அதுகளை மறக்கிறார். அடுத்தது ஒரு கதையை கதைச்சாருண்டா அது சொல்லி முடியும் ஒரு 5 நிமிஷத்தால திருப்பி அதை கேட்கறது. அடுத்தது பேருந்து நான் அவதானிச்சேன் அவரை எப்படின்னு சொன்னால், அவருடைய மகன் அவருக்கு பக்கத்திலே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருண்டா, தன் மகனிட்ட கேட்கிறார், நீ உன் அம்மாவுக்கு போன் அடிக்க இல்லையோன்னு சொல்லி. அப்போ அதை பார்த்துட்டு நான் என்னுடைய வயதுக்கு நான் மறதியான ஆக்களை நான் சந்திக்கலை. இது எனக்கு ஒரு பெரிய வியப்பான ஒரு விடயமாக இருந்தது. இப்படியா மறதி என்று. ஆனால் எங்களுடைய அதிபர் அவர்கள் நெடுகலும் சொல்வார், இதுவும் வரலாம், ஆனால் எங்களுக்கு மறதி மட்டும் வந்துடக்கூடாது என்றதை நான் அனுபவித்த விடயம் அன்றுதான் அந்த அவரை பார்த்த இடத்துல. அப்போ அவருக்கு அதன் பின்புதான் நான் இந்த விடயத்தை பற்றி ஒரு முறை தேடி பார்ப்போம் என்று சொல்லி தேடிய போதுதான் இவ்வளவு தகவல்களையும் எனக்கு கிடைத்தது. ஆகவே நாங்கள் எப்பவுமே எங்களை நாங்கள் உஷாராக வைத்திருப்பது தான் மிக மிக அவசியம். ஆகவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். நாளை எனக்கு வேலை என்பதனால் நேரடி நிகழ்வில் என்னால் இணைந்து கொள்ள முடியவில்லை.
நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு தட்டு கொடுப்பு கொடுக்கலாம். நீங்க வால்நட்ஸை பற்றி தந்திருந்தா, வால்நட் சாப்பிட்றதால உண்மையாக மூளைக்கு நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல சத்தும் உள்ளதாக இருக்குது. அங்கேயே ஜெர்மனிலேயே வீடுகளில் வளர்க்கிறார்கள். அங்கே கணவரில் நிறைய வந்து எனக்கு பெரிய பேக்கில் அனுப்பியிருந்தார்கள் கொடுத்த. காட்டுங்க பார்ப்போம். வீட்டுகளில் இருக்கிறது என்ன வீட்டுலாம் அந்த காடு அங்கே அந்த இந்த பக்கம் இருக்குமா கொஞ்சம் மர பார்க்குமா பாக்கு மாதிரி இதை உடைக்கிற கஷ்டம். அதுக்கு ஒரு இதுவும் இருக்குது. அப்படியே அந்த நடுவில் அந்த கோயிலில் வச்சு அமைக்கிறேன். அது நிறைய கொண்டு வந்தது அரைவாசி பிள்ளைகளும் கொடுத்துட்டு மிச்சம் கிடாது. அது என்ன செய்யற நீங்கள் உடை சாப்பிட்றா சும்மா சாப்பிடுறது சாப்பிடலாம். வேற இதுகளோட சேர்த்து சாப்பிடலாம். வேற அந்த பேக்குகளுக்குள்ள ஒரு பேக்குல வச்சிருக்கீங்கள போட்டு இருக்கும் பேக்கெட்டுகள். அதுகளுக்குள்ள இது இந்த இதுல இருக்கிறது கஜு இருக்குது, ஏர் நட்ஸ், இந்த பாதாம் இருக்கும், பாதாம் இருக்கும், மற்றது அந்த முந்திரிய வத்தல் இருக்கும், இந்த சின்ன சின்ன பழங்கள் இதுகள் எல்லாம் இருக்கு. அது பேக்கெட் வெளியே இருக்கு. இது நல்ல சரியான சத்தான இது. 3 நாள் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. நிறைய அதோட மரங்கள் ஒரு 8 மரம்ன்றது 3 மரம் தரைச்சி போடணும். 5 மரத்தில் காய்ச்சி பெரிய பாலியல்கள்லாம் நிறைய வச்சிருந்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டார்கள். எனக்கு நிறைய சந்தர்ப்பம். நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம். நானும் சிவாஜினியின் தகவல்களை கேட்டேன். மிக சிறப்பான ஒரு தகவல். அந்த வால்நூஸ் வந்து ஒமேகா 3 இருக்கிறதை சொல்லுவார்கள். அதுல நல்ல சத்துள்ள ஒரு பொருள் தான். ஆனா எல்லாருக்கும் அது பிடிக்குமோன்றது சில நேரம் ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் கொஞ்சம் கயப்பு தன்மையும் அதுல இருக்கிறது. அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் வேற நட்ஸோட. அது உடைக்கிறதுக்கு ஒரு பாக்குவட்டி மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. மாதிரி உண்டு. நாங்க கத்தியாத போட்டு குத்துறோம், அது நொறுங்கிடும். ஆனால் குரடு மாதிரியா அப்படி ஒரு பொருள் இருக்குது. அதை அப்படியே இதாண்டோன்னு சரியா 2ஆ பிரியும். நல்ல ஒரு பொருள், இடையிடையா சாப்பிடலாம். இங்க ஜெர்மனாக்கள் ஆமா உடைக்கணும் என்னன்னா, அதுல நடுவுல 2 பிளாக் இருக்குது, இந்த பாதி இருக்குது. அந்த பொயிண்ட பார்த்துட்டு இதுல வச்சா மத்திய உடனே 2ஆ வரும். 2ஆ உடைச்சு 2ஆ பாதி அந்த பொயிண்ட்ல வச்சு உடைக்கணும். அப்படி சரி சமனா. அது பூசணிக்காய் மாதிரி இப்படித்தான் அந்த வால்நட்ஸ் இருக்கு. இப்படி குறுக்கே இருக்காது, இப்படி இருக்கும். அப்ப கவனமா அதை உடைச்சா சரியா வரும். மூளை மாதிரி தான் தலை மூளை மாதிரியா, மூளை மடிப்புகள் சரியான லேஸ். இந்த கொரோனா மாதிரி விற்கணும் கடையில. இதை வச்சு நடுவில் வச்சுட்டு அந்த பொயிண்ட்ல பார்த்து உடைக்கணும். போயிட்டு இல்லாம 2 அந்த பாதி இந்த பொயிண்ட்ல இல்லாம உடைச்சா விடப்படாது கடைசி. அதுக்கு வைக்கக்கூடிய அந்த அளவு போட்டு இருக்குதானே, அதை வச்சுட்டா மத்த சரி. அப்படி அவர் வால்நட்ஸின் பெரும்பான்மையை சொன்னார். ஆனா அது மூல மாதிரி தான் இருக்கிறது. அதனால நினைவாற்றலுக்கு மிக மிக சிறப்பான ஒரு பொருள் என்றதை சொன்னதும், அந்த நினைவாற்றல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதும் உண்மையிலே சிறப்பு. எல்லாருக்கும் 60 தாண்டினோடனே மறதி வருது. அப்ப அதை எடுத்து சாப்பிட்டால் எல்லாருக்கும் மறதி குறையும் போல எனக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் சிவாஜி. ஏண்டி இருக்கிற மாதிரி இதுல ஏண்டி கூட இருக்கு. வணக்கம். 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 ஞாபக சக்தி நிச்சயமாக வேண்டும். இதற்கும் இயற்கையுடன் பழகி கொண்டால் நல்லது. நடேசன் அவர்கள் கூறிய அந்த விதை மிகவும் சிறப்பானது இங்கு கிடைப்பது. எனவே அந்தந்த ஏரியாவில் எங்கே வாழ்கிறோமோ அந்தந்த ஏரியாவில் எது கிடைக்குதோ, எதற்கு எது கிடைக்கின்றதோ அதை கவனம் எடுத்தால் நல்லது. எங்கள் ஊரில் இங்கேயும் பெருகுது. பல்லாரியை மிகவும் சிறப்பு என்று கூறுவார்கள். இலக்குலைகள் இதற்கும் நன்று. ஆஸ்பத்திரியை பொறுத்தளவில் விட்டமின் பி, அதில் கணக்க குறிப்புகளுக்கு விட்டமின் பி, பல வகையான விட்டமின் பி இருக்குது. அது எது என்பது வைத்தியரின் ஆலோசனையுடன் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் மெடிசின் எனப்படுவதை குறிப்பாக ஒருதற்கும் நான் அட்வைஸ் பண்ணுறதும் இல்லை, இதுதான் என்று கூறுவதும் இல்லை. அதாவது நான் இது பி என்பது கணக்கு இருக்குது. அதில் எது பொருத்தமோ அதை வைத்திய சொல்வார், அதை பார்ப்பது நல்லது. ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்
இயற்கையோட சில இனக்குலைகளையும் தாவர விலங்கு பொருட்களை கூறுவார்கள். எனவே அதை பாவித்தால் இங்கு கூறிய பொருட்கள் அவ்வளவும் சுவாஜினி சொன்ன அந்த இயற்கை விதைகள் மிகவும் பொருத்தமானது, மிகவும் திறமையான சாமான்கள், மிகவும் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டியவைகள் என்பதை குறித்து நேரத்தை குறித்து முடிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. வணக்கம். ஜெயமலர் வணக்கம். வணக்கம். நான் அந்த அது மூளைன்ற சேப் தானே அந்த உள்ளுக்கு, அதால அந்த மூளைக்கு நல்லன்னு சொல்றேன். அது கேள்விப்பட்டிருக்கேன் நானும். ஆனா அது நேரடியா இப்ப உடைச்சு சாப்பிடுறதா நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்கள் வேண்டி வச்சா ஒரு மாதிரி ஒரு இது ஒன்று, இந்த தன்மை ஒன்று இருக்குது அது சாப்பிடுங்க. ஆனால் அந்த உடனே உடைச்சு சாப்பிட நல்லா இருக்கு. எங்களை இந்த உடைக்கிற இது நாங்கள் வச்சிருந்து நாங்கள் முந்தி ஒரு பாக்க வட்டி மாதிரி ஒன்று இருக்கு, அப்படி அமர்த்தினா அப்படி உடை அப்படி ஒன்று வச்சிருந்தாங்க. அதால உடைச்சு உடனே சாப்பிடக்கு கொஞ்சம் டேஸ்டாம இருக்கும். இந்த கடைகளில் பண்ணிக்கா கன நாள் கடந்துச்சுன்னா ஒரு இந்த பணம் பாண்டல் தன்மை மாதிரி மணக்கும். அந்த சாப்பிடக்க ஒரு டேஸ்ட் இந்த விருப்பம் வராது. சிறப்பு வாழ்த்துக்கள் சிவாஜினிக்கு, சிறப்பு வாழ்த்துக்கள். நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன். மூளை இருக்கிறவதான் சாப்பிடணுமோ நினைவாற்றலுக்கு, இல்லாதவர்கள் சாப்பிடணுமோன்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது எனக்கு. மற்றது சிலவர் சொல்லுவார், இந்த கொட்டையில சாப்பிட்டு இந்த பாதாம் பிஸ்தாதுகளை சாப்பிட்டு கணக்கா பிள்ளை ஊட்டிகளை பெத்து போட்டு இருக்கிறன்னு சொல்லி படியாக பழி பண்ணுவார்கள் வேறு ஆட்களுக்கு. அப்ப எங்களுக்கு அதை சாப்பிட்டும் பிரியோசனம் இல்லை, சாப்பிடாம விட்டாலும் பிரியோசனம் இல்லை. ஆனவடியால் இருக்கிறது ஏதோ சாப்பிடல. மற்றது இங்கும் மார்க்கெட்டில் உடனே மறுத்து அதை சுட வாங்கலாம். அது கொஞ்சம் அந்த டேஸ்டா இருக்கிறது. இங்க நாங்கள் சாப்பிடுற மார்க்கெட்ல அப்படி விற்கிறார்கள். கச்சானதுகள் எல்லாம் உடனே சுட செய்து கொடுப்பார்கள். கொஞ்சம் பலமே பேக்கெட்ல நாங்கள் கடையில வாங்குறத பார்க்க அதுலயே ஒரு கொஞ்சம் காசு ஒரு €1 அப்படி கூட, ஆனால் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதுகள் வாங்கலாம். சிறப்பு. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். எங்கட பகுதிகளில் இது அநேகமாக இந்த கேக் வகைகள் செய்யும் போது, கேக் வகைகள் செய்யும் போது அதை நல்லா வறுத்து போட்டு உடைச்சி வறுத்தா அந்த தோல்கள் கொஞ்சம் லேசான சூட்டுல வறுக்கும் போது அந்த தோல்கள் கலண்டு வந்துடும். அப்ப அந்த கைப்புத்தன்மை இருக்காது. அதை வெட்டி கேக்கு போட்டு அதுக்கண்டு ஒரு இது நுவார்ன்னு சொல்லுவாங்க, இங்க ஃப்ரெண்ட்ல நுவார்ன்னு சொல்லுவாங்க. இந்த நுவார் கேக்குன்னு சொல்லி அந்த நிறைய அதுதான் போட்டிருப்பார்கள் அந்த கேக்குள்ள. முந்திரி பருப்பு மாதிரி இந்த இதை போட்டே செய்திருப்பார்கள். டேஸ்டாக இருக்கும். நல்ல சாமான்கள் தான். அது பேக்கெட்ல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பூஞ்சை பிடிச்ச மாதிரி போயிடும். சாப்பிட இயலாது. அது சாப்பிட இயலாது. இப்படி உடனே வாங்கினா உடனே முடிச்சிடணும். அதை வச்சிருக்க இயலாது கன நாளைக்கு. பாதாம் பிஸ்தா அதுகளோட இதையும் சேர்த்து, கல்வி அதுகளோட இதையும் சேர்த்து சாப்பிட்டா காலையில மிகவும் சிறப்பாக இருக்கும். சிவாஜினி எப்பயும் நல்ல நல்ல விஷயங்களை உடல் ஆரோக்கியமும் உணவும் என்று கொண்டு நல்ல சிறப்பாக கூட வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி. 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 பார்த்ததை பயந்துள்ளார், அவ்வளவுதான். இணையங்கள்ல அவராக கொண்டு வரல, அதுல பார்த்துட்டு பார்க்காதவர்களுக்கு அது ஓகே. குறிப்பிட்டு பார்க்கறது இல்லை தானே. இப்படி கொண்டு வரும்போது நினைவூட்டல்கள் சிறப்பு தானே. நல்ல விஷயம். ஆமா, நல்ல விஷயங்கள் தானே. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நிறம்